சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இன்றைய ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று பஞ்சமி திதி இரவு 2:27 வரை. இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரவு 9:46 வரைக்கும். இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நன்னாளாக அமைகிறது. ராகு காலம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலை வடக்கு வடமேற்கு. பரிகாரம் பால். இன்று கும்பராசிக்கு சந்திராசிரம நாள். இப்போ நம்ம சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது? ராசிநாதன் ராசிக்கு 12ல் இருக்கார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடி மாதம்னா 12ஆம் இடத்துல தான் இருப்பார். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனவா? சாதகமாக இருக்கின்றன. பாருங்க, 11க்குடையவன் 11ல் இருக்கார். 2க்கும் 11க்கும் உடைய புதன் 11ல், 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 11ல், 5க்குடைய குருவும் 11ல். அப்போ 11ஆம் இடம் சிறந்து விளங்குகிறது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. நினைக்காத விஷயங்கள் கூட உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கப் போகிறது. நடக்கும். சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் 100% வெற்றி பெறும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக சிறப்பாக இருக்க போகிறது. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். சுபத்தன்மையில் முடியும். நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். அஷ்டமத்து சனி நடந்தாலும் பயப்படாதீங்க. சனி வக்ரமாக இருக்குது. பயம் தேவையில்லை. சனி பகவான் கெடுபலன் செய்வதற்கு மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு 10க்குடையவன் 11ல் இருப்பதால் பொருளாதார மேன்மை இருக்குது. குடும்ப மேன்மை இருக்குது. நல்ல பணவரவு இருக்க போகுது. காசு பணம் புரள போகுது. உங்களை பொறுத்தவரையிலும் பண மழை பொழிய போகிறது என்று சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. குடும்பத்தில் பார்த்து பேசுங்க.